ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் பால்கோவா கேக் தான் பார்க்க போகிறோம். இப்போது கோவா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 2½ ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு 1½ கிளாஸ் அளவுக்கு பச்சை பால் நான் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பாலாகவே சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் விட்டுடலாம். அதே மாதிரி பால் பொங்கிட்ட பிறகு நம்ம இங்கே பக்கத்து கடையிலே கிடைக்கிற பால் பவுடர் இல்லைங்களா, அது ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கினா போதும். அது உங்களுக்கு 50 கிராம்ஸ்குள்ளே வரும். அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட்டிகள் பட்டால் கவலைப்பட தேவையில்லை. நம்ம கிண்டும் போதே தானாக நம்மளே எடுத்து விட்டுக்கலாம். பால் பவுடர் 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஃப்ளேம் எப்போவுமே ஸ்லோவாகவே இருக்கட்டும். இதுவே நம்ம பாலை வச்சு பால்கோவா செஞ்சால் 1 கிளாஸ் பாலுக்கே 15 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். நம்ம பால் பவுடரை வச்சு பால்கோவா செய்கிறதுனால 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பால்கோவா சீக்கிரமாக திரண்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மணல் மணலாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் கடையில் கிடைக்கிற மாதிரி பால்கோவா டேஸ்ட்டே இருக்கும். கொஞ்சம் திக்காக விடலாம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே திக்காகிட்டே வந்துடும். இந்த அளவுக்கு பால்கோவா திரண்டு வந்தால் போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆற ஆற உங்களுக்கு இன்னும் கட்டிப்படியும். ஒரு டம்ளரில் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டு ரோஸ் மில்க் சிரப் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் பிடிக்காதவங்க காய்ச்சின பால் தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். பால்கோவா ஆறிடுச்சு. எவ்வளோ திக்காகிடுச்சின்னு பாருங்கள். 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கார்னர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1½ ஸ்பூன் அளவுக்கு கோவாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க கார்னர் வரைக்கும். இதே மாதிரி நீங்கள் 5 லேயர்ஸும் லேயர் பை லேயராக பண்ணிக்கோங்க. 5 லேயர்ஸும் முடிஞ்சிட்ட பிறகு நான் ஒரே ஒரு க்ராஸ் கட் கொடுத்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உள்ளே பால்கோவா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறத பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ ஒரு ஸ்லைஸ் எடுத்து உங்களுக்கு ரோஸ் மில்க் போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். இன்னும் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறவங்க ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரோஸ் மில்க் பால்கோவா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் கோவாவை வச்சு நட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் பண்ணியும் வைக்கலாம். இன்னும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி யூனிக் அண்ட் டேஸ்டியாக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி ரெகுலராக வரப்போகுது. கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.